ஜெமிமா ரோட்ரிகஸ் மாதிரி தான் ஆடினா அந்த மாதிரி இது போன எபிசோட்ல வந்து நம்ம இது பண்ணோம்ல, அதாவது இந்தியன் டீம் ஃபேன்ஸோட அந்த பாசிட்டிவிட்டி எப்படி ஹெல்ப் பண்ணும் வேர்ல்ட் கப்ல அப்படிங்கிற மாதிரி பேசினோம். ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் கீழே வருது. என்னன்னா ஓடிஐ கிரிக்கெட், இன்ஃபேக்ட் வாசிம் ஜாஃபர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எல்லாரையும் பேக் பண்றோம், நெக்ஸ்ட் நம்ம சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபேன்ஸும் கேட்கறாங்க, எல்லாரையும் பேக் பண்ணுவோம் நீங்க சொல்றீங்க, ஒய் நாட் ஏன் சஞ்சு சாம்சனை பேக் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் எதையும் பேக் பண்ணது, அந்த பொசிஷன்லாம் நான் இல்லை. நான் வெறுமனே நான் சொல்றேன் என்னன்னா, இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கணும், அதுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கணும் பாசிட்டிவா அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ் இருந்தது. உன்னோட தாட் என்ன இந்த மாதிரி அடிக்கடி சஞ்சுவை பத்தி பேச? சஞ்சுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? சஞ்சு வந்து அவரோட ஆவரேஜ் பாருங்க 66ங்க அவரோட ஆவரேஜ். இப்போ நீங்க வந்து இதுலயே படிச்சேன் நான் ஸ்டாட்ஸ் பார்க்கல, ஏதோ ஆக்சுவலி உங்களோட சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு நாக், பயங்கரமான நாக் ஒன்னு லக்னோல எனக்கு ஞாபகம் இருக்கு. கடைசி ஓவர்ல 30 ரன் தேவையா இருந்தது, ஷாம்சி போட்டாரு. ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோன்ற பயத்தை கொண்டு வந்துட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, see to be very honest with you, இந்த ஃபேன்ஸோட மென்டாலிட்டி என்ன, ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவருக்கு பதிலா இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாமே. இப்ப அதே சஞ்சு சாம்சன் வந்து ஆடினார்னா இதனாலதான் சஞ்சு சாம்சன் சான்ஸ். ஒரே செகண்ட் ஆர்ஆர் பத்தியே நீங்க நம்ம ப்ரிவியூ பண்ண போறோம். ஆர்ஆர் பண்ணி சஞ்சு வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். சோ ஆர்ஆர் டி-ஷர்ட்டை மாத்தின்னு வந்துடுறேன். எப்படி மாத்தின்னு வந்துட்டானா? இப்ப நீ ஆர்ஆர் பத்தி தெரியுமா பேசு, சஞ்சு பத்தி தெரியுமா பேசு. சரி, இப்ப அதான் சொல்றேனே, இப்ப சஞ்சு வந்துட்டு இப்போ இல்லாத போது என்ன சொல்லுவாங்க, சஞ்சுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கொந்தளிப்பாங்க. அதே வந்துட்டு அவர் திடீர்னு நீங்களே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து 3 ஃபார்மேட்லயும் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும். எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் அந்த ஒரு பயம் இருந்துனே இருக்கும். ஐயோ இந்த நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிஞ்சு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி ஃபீலிங் இருக்கிறதே பெட்டர். அப்பதான் நம்ம எப்பவுமே ஸ்ட்ரைவ் பண்ணிட்டே இருப்போம் பெட்டரா இருக்கிறது. கரெக்ட் ஆஷ். இப்ப நீங்க இன் அண்ட் அவுட்னா அந்த நீங்க உள்ள வரும்போது ஒவ்வொரு தடையும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும். ஒருவேளை நம்ம அடிக்கலன்னா தூக்கிடுவாங்களோ அப்படின்னு. அதெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த டீம் அட்மாஸ்பியர்ல இருந்தாதான் உங்களுக்கு அது புரியுமே ஒழிய, அந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ்ல வந்து ஒரு 2 out of 10 தான் நான் பார்த்திருக்கேன். அட போடா அப்படின்னு ஆடுற பிளேயர்ஸ் நிறைய பிளேயர். அப்படிங்கும்போது இப்ப சஞ்சு வந்து அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீசனு அவர் வந்துட்டு நல்ல ஸ்கில் இருக்கு, விக்கெட்டை கொடுத்துட்டு வர்றாரு. யாருமே விக்கெட்டை கொடுத்துட்டுலாம் வரமாட்டாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எல்லாம். எப்படி அதை சொல்றீங்க விக்கெட்டை வந்து ஈஸியா கொடுத்துட்டு வர்றாரு? இஸ் ட்ரையிங் இஸ் பெஸ்ட். அன்பார்ச்சுனேட்லி அவர் என்னன்னா ஸ்லோ மோஷன்ல ஆடுற பியூட்டிஃபுல்லா அப்படி வலிக்காம அடிக்கிறதுனால, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படின்னு சுசீலம்மா சொல்ற மாதிரி அடிக்கிறதுனால அவர் வந்து கேர்லெஸ்ஸா அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி நாட் த சீன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற அதே தான், யாரும் பேனிக் ஆகாதீங்க. 3 சீரீஸ் தோத்துருக்காங்க கடைசி 7-8 வருஷத்துல இந்தியால. இந்தியா வில் பி a force to reckon with in this 2023 வேர்ல்ட் கப். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா will do well. Anyway, so that brings me back to the topic. போன ப்ரிவியூல வந்து என்ன பண்ணோம், நம்ம எம்ஐ ஆர்சிபி ஜிடி பார்த்தோம். எம்ஐக்கு ஒரு 4.3, குஜராத்துக்கு 4.2, குஜராத்துக்கு ஒரு 6.3, ஆர்சிபிக்கு வந்து ஒரு 8, சாரி 7.8. கரெக்ட்டா சொல்லுங்க. 7.8 கொடுத்து 2 டீமை வெளியே அமிச்சு ஒரு பிளே ஆஃப் டீமை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டீம் ஆர்ஆர். சட்டையை கைட்டு வந்தானே, சஞ்சுவை பத்தி பேசிட்டீங்க. பாப்பா மாமி பாடு. இல்ல இப்ப போன வருஷமும் வந்து ஆர்ஆர் வந்து ஈஸியா குவாலிஃபை ஆவாங்கன்னு கான்பிடென்ட்டா சொன்னேன். அது நீங்க என்ன நினைச்சீங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைச்சீங்க. அது இல்ல. இந்த தடவையும் வந்துட்டு இப்ப அவங்க டீம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரே ஒரு நெகட்டிவ் இது என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி பிரசித் கிருஷ்ணாவோட இன்ஜுரி. ஆனா வந்துட்டு இஃப் யூ see their lineup, ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், படிக்கல், சாம்சன், ஹெட்மயர், ரியான் பராக், ஜேசன் ஹோல்டர், ரவி அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஒன் ஆஃப் குல்தீப் சென், நவ்தீப் சைனி அண்ட் யஜுவேந்தர் சஹல். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு லைனப். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஜெய்ப்பூர்ல 2 ஃபேக்டர் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் in the middle overs from 7 to 16, 7.47 economy, and the striking at every 19.8 balls. இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பர்பிள் கேப் ஆயினாரு, இன்னொருத்தர் 12 விக்கெட் எடுத்தாரும். he has got an economy of 7 and over. அப்படிங்கும்போது ட்ரெண்ட் போல்ட், நான் எப்பவுமே 10ல இருந்து 15 16 விக்கெட் தான்டா எடுப்பேன், 13 எடுத்துட்டேன்டா, ஒரு விக்கெட் குறைச்சு சொல்லாதடா. சோ இப்ப 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் வந்து he has been சொல்லாத சொல்றா, 13 திருத்தி சொல்றா முதல்ல. 13 சரி. ட்ரெண்ட் போல்ட் பாத்தீங்கன்னா மும்பையோட சக்சஸ் ஸ்டோரி when they won 2 trophies, அவரோட இம்பாக்ட் இன் பவர் பிளே.
அதே மாதிரி இன்னொன்னு, ஜெய்ப்பூர்ல ஆவரேஜ் ஸ்கோர் இன் பவர் பிளே இஸ் 51 for 1. ரன் வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, the another ideal replacement is going to be Jason Holder. Jason Holder from 2019, அவரோட எக்கானமி இன் பவர் பிளே இஸ் only 7.51. the reason being the bounce what he gets. இப்போ ஜெய்ப்பூர் பிட்ச் எப்படி இருக்கும்னா, இந்த பவர் பிளேல வந்து கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அழகா செட்டில் ஆகும். இப்ப ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு கை, ஒரு டால் ரிலீஸ், 2 ஓவர் துண்டா போட்டுருவாரு, ட்ரெண்ட் போல்ட் துண்டா போட்டுருவாரு 2 ஓவர். இந்த குல்தீப் சென் showed lot of promise to me. I really rate him. Navdeep Saini has played for India, has got lot of experience behind him. Even though Prasidh Krishna is going to be a big loss, அவங்களுக்கு வந்து பெருசா ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணணும்னா, அஸ்வினியோ சஹலியோ பவர் பிளேல யூஸே பண்ணக்கூடாது. இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு 2 பேரையும் 6 ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்து சோக் பண்ணாங்கன்னா டாப் கிளாஸா இருக்கும். ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ட்ரெண்ட் போல்ட்டோட எக்கானமி இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் டெத் ஓவர்ஸ் 10.94. அவங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இன் ஜெய்ப்பூர்ல மேட்ச் பண்ணாத ஒரே பிளேயர் தேவதத் படிக்கல் மட்டும்தான், கம்பேரிங் தி ஸ்டாட்ஸ். ஆனா தேவதத் படிக்கல் இஸ் அ கிளாசி பிளேயர். அதை யாருமே வந்து நீங்க இதுனே பண்ண முடியாது. இந்த தடவை ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவருக்கு. அதனால உங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல. அந்த 50 for 1 அப்படின்னு நான் சொல்லும் போது அதை மேட்ச் பண்றதுக்கு ஒரு கடோத்கஜன் இருக்காரு, ஜோஸ் பட்லர் அப்படின்னு. சோ உங்களுக்கு அவங்களோட எல்லா பேசஸும் கவர்டு. பிரசித் கிருஷ்ணாங்கிறது வந்து ஒரு பெரிய லாஸா எனக்கு தெரியல. ஒன் ஃபாஸ்ட் பவுலர் whom I'm going to identify. ஏன்னா ஜேசன் ஹோல்டரும் பெருசா இது பண்ணல. ஒன் ஆஃப் த இந்தியன் bowlers, either நவ்தீப் சைனி or குல்தீப் சென், is going to click in the death overs. This team is going to be very very difficult to beat. 8.4 out of 10 sure playoffs. இது வரைக்கும் நாங்க தான் ஜாஸ்தி பிராக்டிகல் எக்ஸாம்ல இன்ஜினியரிங்ல அந்த இது கொடுக்குற மாதிரி எக்ஸாம் எங்களுக்கு 8.4 கொடுத்துருக்க. 2 டீம் பிளேயர்ஸ் கூட்டு போயிருக்க. அப்ப 3வது டீமை கூட்டு போறியா இல்லையான்னு பாத்துடலாமா? என்ன டீம்னு உனக்கு தெரியும்? SRH. நீங்க நினைக்கிறதுலாம் இல்ல, SRH. SRH வந்து ஏர்லி ஆன் டு ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் வந்து ஏடன் மார்க்ரம் இல்ல, அதுக்கப்புறமா இன்னொரு மார்க்கோ யான்சன் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட்ல இருக்காங்க டு கிக் ஆஃப் த கேம்பெயின். SRH ஒரு மாதிரி டீம் நல்லா அசம்பிள் ஆன மாதிரி இருக்க. பீடா ஈஸ்டர்ன் கேப் வேற ஜெயிச்சிருக்காங்க அண்டர் மார்க்ரம். யார் கேப்டன் பண்ண போறாங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? மார்க்ரம் தான் வந்து லீட் பண்ண போறாரா? என்ன நடக்க போகுது? மயங்க் அகர்வால் வாங்கியிருக்காங்க. இல்ல, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மார்க்ரம் தான். அதாவது ஒரு அவர் வராதபோது when மார்க்ரம் இஸ் ஆப்சென்ட், சப்ஸ்டிடியூஷன் டீச்சர் யாரு? அநேகமா மயங்க் அகர்வாலை தவிர வேற எதுவும் பெருசா ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு எனக்கு என்ன, மேபி புவி as well. ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, I still don't know. There are a lot of hues and cries happening on players missing out. கடைசி நேரத்துல கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா கேன் சே ஓகே நீங்க போங்க, எதுவும் சொல்ல முடியாது நமக்கு. சோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீமை வந்து ஒரு அப்சைட் டவுன் மாத்தி அதுக்கப்புறம் ஒரு டீம் இவ்வளோ பேலன்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்கன்னா, they've done their homework in their auctions. So the core team அப்படின்னு பாத்தீங்கன்னா, it looks extremely good for me with Abhishek Sharma, Mayank Agarwal, Rahul Tripathi, followed by Markram, Harry Brook, Henrik Claassen, Washington Sundar, Marco Jansen, Bhuvneshwar Kumar, one of Natarajan or Karthik Tyagi and Umran Malik. So இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு you don't have Markram and they got a replacement for that is Glenn Phillips. அவர் ஒரு சூப்பர் T20 பிளேயர். he showcased his skills in T20 World Cup. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மார்க்கோ யான்சன் ஆடலனாலும் there is a good chance that they may play Adil Rashid in his place. So அவங்களுக்கு எல்லா பேசஸும் கவர்டு. இப்போ உங்களுக்கு இனிஷியலா பாத்தீங்கன்னா, மயங்க் அகர்வால் அவரும் வந்துட்டு பிரிஸ்க் ஸ்டார்டர், அபிஷேக் சர்மா பிரிஸ்க் ஸ்டார்டர், ராகுல் திரிபாட்டி எப்படி ஆடுறாருன்னு உங்களுக்கே தெரியும். தென் ஃபாலோட் பை தீஸ் 3 guys, that is ஐடன் மார்க்ரம், ப்ரூக் அண்ட் கிளாசன். இதை விட ஒரு ஃபயர் பவர் பேலன்ஸ்டு பேட்டிங் லைனப்ப நீங்க எதையுமே யோசிக்க முடியாது. பவுலிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 4 ஓவர் சும்மா துண்டா போட்டுருவாரு. உம்ரான் மாலிக் வந்துட்டு ஒன்னே அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, பவர் பிளேலயும் யூஸ் பண்ணக்கூடாது, டெத் ஓவர்ஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா 7, 9, 11, 13 அந்த அம்பரல்லா ஃபீல்டு ஸ்கொயர் ஆன் ஈதர் சைட் ஆஃப் த விக்கெட் வச்சு ஒரு இடிச்சா it is going to be very very tough. The only question is Marco Jansen. Marco Jansen is a genuine power play bowler. Unfortunately, he has not taken his game in the death overs as much as one would have expected. But all of a sudden he is emerging as an all-rounder. ரஷீத் கான்லாம் 4 6 எல்லாம் தூக்கி கேப்டவுன்ல சொருகிறதெல்லாம் வந்து பெரிய ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாது. ஸோ தேவ் காட் ஆல் த பேசஸ் கவர்ட். அவங்களுக்கு எல்லாமே இருக்கு.
ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் அகைன் 8.2 அவுட் ஆஃப் 10, பிளே ஆஃப்ஸ் டெஃபினெட்லி எஸ். என்னப்பா எஸ்ஆர்எஸ் முடிச்சிட்ட, ஆர்ஆர் முடிச்சிட்ட, இது இன்னொன்று டீம் ஆர்சிபியே சேர்த்துட்ட பிளே ஆஃப்ஸுக்கு. நம்ம 5 டீமுக்கு தான் ப்ரிவியூ பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னும் 5 டீம் இருக்கு. முடிச்சுட்டு எல்லாரோட பிளே ஆஃப்ஸையும் 8.2 கொடுத்துருக்க, 8.3 கொடுத்துருக்க, 7.8 3 டீமை வந்து 7.8க்கு மேல யார் வாங்கினாலும் அவங்க குவாலிஃபை ஆறாங்க. மீதி இருக்கிற 5 டீமுக்கு நீ கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு மார்க். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இதுக்கு மேல யாருக்காவது ஹை ரேட்டிங் கொடுக்க போறியா இல்ல அடுத்த டீமுக்கு நம்ம போயிடலாமா இல்ல கொடுப்பியா? ஏன்னா அடுத்த டீம் அடுத்த டீம் போலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். அடுத்த டீம் போறேன் உனக்கு இருக்குடி. ஆனா இங்க பாரு, நீ ஜஸ்ட் பிகாஸ் நீ ஜேஎஸ்கே ஜோபக் சூப்பர் கிங்ஸ்க்கா வேலை பாக்குறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு எடுத்துன்னு போனோங்கிற அவசியம் கிடையாது. மக்கள் இங்க வந்து உன்னோட கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டா பாக்குறாங்க. ஃபேவரட்டிசம் காடக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டா யாருமே உன்னை பார்க்கல. அதனால நீ நியாயத்தை தான் பேசுவோம், நேர்மையை தான் நிலநாட்டணும், நீதி தேவதையா நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லி சிஎஸ்கேவோட ப்ரிவியூக்குள்ள போலாம். சொல்லு, இன்னைக்கு வந்து 2 டீமே குவாலிஃபை பண்ணி விட்ட, ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்எச். சிஎஸ்கேயும் குவாலிஃபை பண்ணி 4 டீமை முடிச்சிருவியா? இப்ப சிஎஸ்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு இந்த ருத்துராஜ் கான்வே இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் கேம் கேகேஆரோட ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா நார்மலா அதை சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. வாட் தே டிட் வாஸ் தே ஸ்டிக் ஆன் டு தி அதர் காம்பினேஷன்ஸ் உத்தப்பா அண்ட் கெய்க்வாட். அது ஒர்க் அவுட் ஆல. அதுக்கப்புறம் அகைன் தே ஃபால் பேக் டு தி சேம் காம்பினேஷன். பை த டைம் தி டோர்னமெண்ட் வாஸ் ஓவர் அண்ட் தீஸ் டூ பேர் averaged 51 with a strike rate of 149. So அவங்க they should start with the same combination. இதுதான் வந்து அவங்களோட கோர் பிளேயிங் லெவனா இருக்கும். கான்வே, கெய்க்வாட், வலிமை அப்டேட், மொயின் அலி, துணிவு ஸ்டோக்ஸ், ராய்டு, தூபே, ஜடேஜா, தோனி, சஹர், தீக்ஷானா ஒன்ஸ் he arrives, அவர் வர்ற வரைக்கும் மிச்சல் சாண்ட்னர் அண்ட் சிமர்ஜித் சிங். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி முகேஷ் சௌத்ரியோட இன்ஜுரி வந்துட்டு இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் ஷூர் தட் இஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் எனி பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த டீம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப சென்னை பிச் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்க, திருப்புலி தான் கொடுக்க போறாங்க. அதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க, திருப்புலி. இப்ப வந்து எல்லாருமே என்ன கேக்குறாங்க, அதுதான் என்னோட டவுட். திருப்பள்ளிக்கு இவங்களுக்கு ஸ்பின் ஜடேஜா போட்டுருவாரு, சாண்ட்னர் இருந்தா ஓகே, தீக்ஷனா ஓகே. இது திருப்புள்ளிக்கு ஏத்த பேட்டிங் அண்ட் போலிங் அந்த காம்பினேஷன் இருக்கா இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? ஹோம் அண்ட் அவே கேம்ஸ்க்கு வேற மாதிரி பண்ணணுமா? இப்ப நீங்க மொயின் அலியும் வந்து விட்டுட்டீங்க, மொயின் அலியும் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஒரு 10 ஓவர் ஆஃப் ஸ்பின் இருக்கு உங்களுக்கு. 10 ஓவர் ஓகே போடுறது சரி, பட் காம்பினேஷன் பேட்டிங் வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? இல்ல யூசுவலா சிஎஸ்கேவோட ஸ்ட்ரெங்த் பார்த்தோம்னா அதே 11 தான் ஃபுல்லா வச்சுட்டு விளையாடுவாங்க, மாத்தவே மாட்டாங்க. ஹோம் அண்ட் அவேங்கிற மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்காது. அது பண்ண மாட்டாங்களா, பண்ணுவாங்களா, எப்படி? அதே 11 தான் இருக்கணும். இன்னொரு இது வியூவர்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு, பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு இந்த ஸ்லோ பிச்சஸ்ல வந்து எப்படி ஆடுவாரு, அந்த இங்கிலாந்துல வந்து இந்த ரைசிங் ட்ராக்ஸ் அப்படியே ஆன் த ரைஸ் இப்படி அடிக்கிறாரு, 2 பக்கமும் ஸ்பின் போட்டா வந்து சோக் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. கடைசி 500 பால் பென் ஸ்டோக்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஆடினது T20 கிரிக்கெட்ல he averages 31 with a strike rate of 134, which is not bad at all if you listen to this stat. எல்லாருக்கும் இந்த கேள்விதான், பென் ஸ்டோக்ஸ் இங்க ஆடுவாரா? இப்ப ஒன்னே வந்து ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். இப்ப முகேஷ் சௌத்ரி போனது வந்து பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா சிமர்ஜித் சிங் ஐ ரேட் ஹிம் வெரி வெல், பயங்கரமா ஸ்விங் வேற பண்றாரு. So it won't be a big problem for them. அதே மாதிரி தீக்ஷனா has also developed one more different type of carom ball which he unleashed in JSK. அங்க வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியா போட்டார். எல்லா மேட்சும் வந்து பவர் பிளேல கொடுத்தோம். இந்த கடைசி மேட்ச் எங்க முதுகுல டின் கட்டினாங்க சன்ரைசர்ஸ் 213. அதுலயும் வந்து 4 ஓவர்ல 29 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ அந்த அனதர் மெச்சூர்டு கிரிக்கெட்டர் இன்டராக்டிங், ரொம்ப ஸ்மார்ட் ஃபெலோ. ஸோ உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். உங்களுக்கு தீபக் சஹர் எப்படி போட்டுருவான்னு தெரியும். இவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, தீபக் சஹர் வந்து 4 ஓவர் முடிச்சிடணும், 1 3 5 7 போல்ட் மாதிரி முடிச்சுட்டு கப்புனு ஒரு இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி தான் வந்துட்டு அது பண்ணவே முடியாது. ஏன்னா தீபக் சஹர் கேன் பேட், அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. தீபக் சஹர் cannot be the replacement. தோனியே அவ்வளவு பின்னாடி வராரு அப்படிங்கும் போது உங்களுக்கு தீபக் சஹருக்கு பேட்டிங்கே கிடைக்காது. இனிஷியலா உங்களுக்கு சாண்ட்னர் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். இப்ப சாண்ட்னர் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன் பிளேஸ் ஆஃப் தீக்ஷனாங்கும் போது தீபக் சஹரோட பேட்டிங் உங்களுக்கு தேவையா அப்படின்றது கேள்விக்குறி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் the most important thing for CSK is பவர் பிளேல எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க. how are they going to control in power play? மிடில் ஓவர்ஸ்ல ஜட்டு 4 ஓவர் போட்டுருவாரு. ஹோம் கேம்ஸ்ல அவங்க ஆடின ஐபிஎல்ல 71% வின் பர்சன்டேஜ், which no other team has got that kind of a record in IPL. The most important thing is அவங்க ஆடுற ஹோம் கேம்ஸ்ல 2 கேம்ஸ் மேல தோக்க கூடாது. ஏன்னா இந்த பேட்டிங் லைன் இப்ப பாத்தீங்கன்னா
ருத்துராஜ் கேக்வாட் வந்து இப்ப செம ஃபார்ம்ல இருக்காரு. தேவன் கான்வே அடிச்சுனே தான் இருக்காரு. ராய்டு ஃபார்முக்கு வருவாரா? மோயின் அலி has been very very ordinary with the bat in the last 14 months. அது ஒரு கேள்விக்குறி. ஸ்டோக்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் புட் மை மணி ஆன். ஏன்னா அவர் ஒரு வெறி பிடிச்ச மிருகம். கண்டிப்பா அவர் வந்தாருன்னா அங்க பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. தோனி வந்து எப்படி அவரை பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணுவாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும்போது அவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல எப்படி கேமை எடுத்துன்னு போறாங்க, பர்டிகுலர்லி ஆன் அவே கேம்ஸ் அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட் கொஸ்டின் மார்க் ஆன் தெம். அண்ட் ஆல்சோ த டெத் bowling. ஏன்னா டெத் பால் ஸ்டோக்ஸ் எல்லாம் எப்படின்னா, ஸ்டோக்ஸ் இஸ் someone who can give you 2 overs but it's not guaranteed whether he's going to give you that death overs. தீபக் சஹரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல தான் நியூ பால்ல தான் வச்சு ஆட்டுவாரோட. if not the record is any bad, if it's not any good either. சிமர்ஜித் சிங் வந்து ஒரு அன்ப்ரூவன் கமாடிட்டி, பட் பேஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல போட முடியுமா? இப்ப இந்த சின்னசாமி, மொஹாலி, வான்கடை எல்லாம் நீங்க டெத் ஓவர்ஸ்ல கடைசி 7-8 ஓவர்ல மாட்டினீங்கன்னா மாவரைச்சு விட்டுருவாங்க. ஸோ அது ஒன்னே ஒண்ணுதான் ப்ராப்ளம். இப்போ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஸ்டோக்ஸ் இஸ் கோயிங் டு டூ அஸ் அ பேட்ஸ்மேன் பேட்டிங் இன் த மிடில் ஆர்டர் ஃபார் தெம். தி ரேட்டிங் இஸ் கோயிங் டு பி 6.6. பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஓ, பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னே சொல்றியா? நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு எப்படி ஏரியா பக்கம் வரும்போது. இல்ல, என்னோட ஒரு கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா, நீ இந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் அவே கேம்ஸ்ல சொன்ன, ஹோம் கேம்ஸ்ல இனஃப் ரிசர்வ் இருக்கா? ஏன்னா ஐ மீன் மிடில் ஆர்டர் பேட்டிங் வித் ஜடேஜா அண்ட் ஸ்டோக்ஸ் ஷுடன்ட் பி a problem. MS தோனியும் வராரு. ஹோம் கேம்ஸ்க்கு அது எப்படி டர்ன் அவுட் ஆகும்? ஸ்பின் விளையாடணும் அண்ட் டெத் bowling ஆப்வியஸ்லி பெர்டோரியஸ்க்குலாம் சான்ஸே இல்லையா? 4 ஃபாரினர்ஸ் லாக்டா. ஏன்னா மோயின், ஸ்டோக்ஸ், தீக்ஷனா அண்ட் கான்வே 4 பேர் தான் ஆடுவாங்களா? அதுல கூட சேஞ்சஸ் இருக்காதா? ஃபாஸ்ட் bowler வேண்டாமா? வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு எடுத்துன்னு எப்படி எப்படி இது பண்ணணும்னு பாப்பாங்கன்னா, தீபக் சஹர் ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, சிமர்ஜித் சிங் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 3வது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டோக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு ஸ்பின்னை வச்சு உருட்டணும்னு தான் பாப்பாங்க. சோ இன்னொன்னு வந்துட்டு எப்படி பிச்சு அவேக்கு யாரை டிராப் பண்ணுவீங்க நீங்க? இல்லைன்னா ஒரு பேட்ஸ்மேனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்ப நான் சிவம் தூபே சொன்னேன். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சிவம் தூபேவை டிராப் பண்ணிட்டு இன்னும் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர், இந்த ராஜவர்தன், ஹங்கர் கேக்கர், அந்த மாதிரி ஒரு ஆள் எடுத்துன்னு வரணும். தட் இஸ் the only chance they have got when they play in away games. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தோனி வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரைட் டு தி பிகினிங் டு எண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சிருக்கிறதுக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கான்வே இருக்காரு, நடுவுல ஸ்டோக்ஸ் இருக்காரு, முடிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க, தட் இஸ் தூபே அண்ட் ஜடேஜா. அப்படியே அதுதான். இல்ல போலிங் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, மோயின். சோ இப்ப நீங்க இன்னொன்னு கேக்குறேன், இப்ப 10 டீம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க ஒவ்வொரு டீம்லயும்? எத்தனை ஆஃப் ஸ்பின்னர் 4 ஓவர் போட போறாங்க? கடல்லே இல்லையா, மார்க்கெட்லயே ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. So என்ன பண்ணுவாங்க, this is also another thing which is going to help in favor of them, particularly in the middle overs when they play away from home. My only question is, மோயின் ஃபார்முக்கு வருவாரா, ராய்டு ஃபார்முக்கு வருவாரா, தூபேக்கு பேட்ல படுமா? இதுதான் இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி டு ஆன்சர். அவங்களோட ஓபனிங் டு பி ஆனஸ்ட் வந்து எடுத்து பார்த்தோம்னா, ராய்டு has been one of the best players of spin in the competition. இல்ல எப்பவுமே டெலிவர் பண்ணிருக்காரு. சேப்பாக் கூட ஐ திங்க் இஸ் பேட்டட் pretty well. இல்ல சேப்பாக்ல நீங்க அவங்களுக்கு தோக்கடிக்க முடியாது. அது முத்துப்பாண்டி கோட்டடி. நான் சொல்றது ஒன்லி அவே ஃப்ரம் ஹோம். சேப்பாக்ல அவனை தோக்கடிக்கணும்னு நினைக்காதீங்க. மஞ்சள் கலர் போட்ட ஒவ்வொருத்தரும் சிங்கம். சேப்பாக்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்கடிக்கணும்னா எந்த டீமுக்கு ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்கு? எந்தெந்த டீமுக்குலாம் எங்க who will see? அவங்க அதான் வந்து அவங்க ஹோம் இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கோட்டையில அந்த கோட்டையை கொஞ்சம் அசைக்கக்கூடிய எபிலிட்டி எந்த டீமுக்கு இருக்கு, எந்த டீமோட அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சிஎஸ்கேவோட எல்லா கேம்பெயின்ஸும் ஐபிஎல்ல பிஃபோர் ஹோம் அண்ட் அவேல ஹேவ் பீன் பில்ட் ஆன் ஹோம் டாமினன்ஸ். அதனால எந்த டீம்ஸோட கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்கு ஏதாவது மாத்த முடியுமா? 2 டீம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னு ஈசலா நமதே, இன்னொன்னு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க 2 பேருக்கும் they have got very high chances. only reason is இப்போ ஆர்சிபி பாத்தீங்கன்னா they have got a top 6 the good players of spin and also they have got Hazaranga, they got Shabaz Ahmed and the fill-in off spin of Glenn Maxwell. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா with the inclusion of Riley Russo on the batting lineup looks very very strong. அந்த டீமுக்கு போகும்போது சொல்றேன். அதுக்கப்புறம் they have got Akshar Patel. அந்த சென்னை பிச்ல 4 ஓவர்ல 24. குல்தீப் யாதவுக்கு விழுந்ததுன்னா is also going to be a dangerous character. இன்னொன்னு வந்து the third team I always say is Rajasthan Royals. அவங்களுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப பட்லர்லாம் பாத்தீங்கன்னா
ஆசைப்பட்டு பவர் பிளேல ஸ்பின்னு கொண்டு வந்தீங்க, முதுகுல டின் கட்டிடுவாரு. அதனால இந்த 3 டீமுக்கு கம்பேரிங் டு அதர் டீம்ஸ் தே காட் மோர் சான்சஸ் டு பீட் சிஎஸ்கே. பட் ஸ்டில் ஐ ஃபீல் அவ்வளவு சீக்கிரமா சிஎஸ்கேவை சென்னையில அடிக்க முடியாது. இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் எனக்கு இந்த மிடில் ஆர்டர் காரண்ட்ரம் கொஞ்சம் பயமா இருக்கு. இவங்க எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இதுவா இருக்கும். 6.6 இஸ் நாட் அ பேட் ரேட்டிங் வேர் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தம் தே ஹேவ் நோ சான்ஸ்னு. கஷ்டப்படுவாங்க குவாலிஃபை கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீ சொல்லிட்ட. அதெல்லாம் ஓகே. would like to thank you on behalf of last year you said GT didn't. நல்லதனையா இரியா இந்த தடவையும் ஜிடி இல்லன்னு சொல்லிருக்காரு. சோ அதனால ஜிடி தான் வருவாங்க பின்னாடில இருந்து. நீ திருப்பி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லன்னு சொல்றியே. சும்மா உருட்டுவோம், உருட்டினா இருக்கும், உருட்டுவோம். 7 மேட்ச் எப்படி ஜெயிச்சிருவாங்க. ஆனா என்னன்னா இஸ் தட் கோயிங் டு பி எனஃப்? will they make it to the playoffs? கன்ஃபார்ம் போன தடவை இஃப் யூ ரிமெம்பர் 8வது பிளேஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு, 9வது பிளேஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜேஎஸ்கே வேலையை கொடுத்துட்டாங்கல்ல. இல்ல ஆனஸ்டா சொல்றேன், இந்த பென் ஸ்டோக்ஸை எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நான் திருப்பியும் வந்து ஐ வுட் ஹவ் ஸ்டிக்ட் ஆன் டு தி சேம் திங். இந்த பென் ஸ்டோக்ஸ் வந்தது அதே மாதிரி ஐ எக்ஸ்பெக்ட் them to start with Conway and ருத்துராஜ் கெய்க்வாட். அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி இஸ் ஆல்வேஸ் பீன் பிரெண்டன் மெக்குலம், டாயின் ஸ்மித், ஃபாப் டூப்ளசி, ருத்துராஜ் கெய்க்வாட், மைக்கேல் ஹஸ்ஸி, எம் விஜய். அந்த நீங்க அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்புறம் மேத்யூ ஹேடனோட ஓப்பனிங் பேட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்களோட தியரியே என்னன்னா அந்த ஒரு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் டூ பேர் ஸ்மித் அண்ட் மெக்குலம், இந்த 7 ஓவர்ல ஸ்டெடியா ஒரு 52 அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வச்சு இருக்கிடுவாங்க அவங்களோட பேட்டிங் லைனப் வச்சு. அது நடக்கவே இல்லை லாஸ்ட் இயர். இந்த தடவை சரி பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த அவே கேம்ஸ் கொஞ்சம் பயமா இருக்கு. They will struggle to get to players. I'm not saying they won't get to players. I've been honest here in my assessment. 6.6 is not bad. I feel that அந்த 6.6 இன்னொரு 6 கூட்டி பிளே ஆஃப்ஸ் போகணுன்றதான் என்னோட ஆசை. டாயின் ஸ்மித் சொன்னீங்க, டாயின் பிரிட்டோரியஸ்க்கு சான்ஸ் இல்லையா? எப்படி இப்ப உங்களுக்கு கேக்குறேன் நானு. இப்ப மோயின் அலி ஆடி ஆடணும். அவே கேம்ஸ்ல எனக்கு மோயின் அலி போதும், ரவீந்திர ஜடேஜா போதும், தீக்ஷனாக்கு பதிலா நான் டாயின் பிரிட்டோரியஸ் ஆடுறேன்னு சொல்ல மாட்டாரா தல? அதனாலதான் திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்கேன். இப்போ டாயின் பிரிட்டோரியஸ் படி ஒரு பிராவோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். டாயின் பிரிட்டோரியஸ் அப்படிங்கும் போது எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இட் would have been Bravo, I would have said yes. டாயின் பிரிட்டோரியஸ்ங்கும் போது I am not really confident about it. மற்ற டீமுக்கெல்லாம் கேட்காத கேள்வியே துருவி தேங்காய் துருவுற மாதிரி கேட்டிருக்கேன் அவரை. அதுக்கே எனக்கு மார்க்ஸ் கொடுக்கணும். இதுல எனக்கு அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு எனக்கே கட்டடம் கட்டாதீங்க. சும்மா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் சிஎஸ்கேக்கு 6.6 கொடுத்து அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பீடா. இல்ல நம்ம அட்மின் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இவர் சொன்னதே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அட்மின் விடை பெற்றிருக்காரு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவர் மட்டும் இல்லாம சிஎஸ்கேயோட ஹோம் வென்யூ மேல பேக் பண்ணி டெஃபினட்டா அந்த போக கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத போயிடுவாங்க அப்படின்னு மாத்துறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். காமெண்ட் செக்ஷன்ல ஆஸ் யூஷுவல் உங்களோட தாட்ஸ் கருத்துக்கள் எல்லாம் விடுங்க. அது டெஃபினட்டா பார்ப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.